நான் ரியல் எஸ்டேட்டில் ரெண்டல் இன்கம் மூலயமா நான் என்னுடைய மாதாந்திரத்துக்கான ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த இடத்துல எதெல்லாம் நம்ம சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வயசான காலத்தில் ஹேண்டில் பண்ண முடியுமா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நமக்கு ஒரு ரெண்டல் இன்கம் அப்படின்னும் போது ஒரு பர்சன் அதை ப்ராப்பர்ட்டியை வச்சுருக்கவர் இறந்து போயிட்டாருன்னா இமிடியேட்டாக லீகலாக தான் போகுமே தவிர, இப்போ எஸ்டபிள்யூபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் எஃப்டிஸை விட. அதே போல் லிக்விடேட்டர் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். சில ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கும். பேங்க் டெபாசிட்ஸ் இருக்கும், அன்யூட்டி பிளான்ஸ் இருக்கும், இல்லை ரியல் எஸ்டேட்டில் நான் வச்சு அதுலேருந்து நான் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணணும்னு நினைப்போம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் த்ரூ எஸ்டபிள்யூபி. இப்போ இதில் ஒவ்வொரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்கள் பார்க்கும்போது புரியும். பேங்க் டெபாசிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் லிக்விடிட்டி அப்படின்றது மெச்சூரிட்டி டைமில் நீங்கள் எடுக்காமல் பிஃபோர் தட் எடுக்கிறீங்கன்னா பெனால்ட்டி வரும். அதே போல் ரிட்டர்ன்ஸும் லோவாக தான் இருக்கும், உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால பேங்க் டெபாசிட்ஸ் பெரிய ரிட்டர்ன்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அதை நம்ம சேவிங்ஸில் வச்சுக்க முடியாது. அண்டு நீங்கள் எஃப்டிஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ப்ரிடாமினெண்ட்டாக நிறைய பேர் பேங்க் டெபாசிட்ஸில் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த பர்சன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அது இமிடியேட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது கண்டினியூ பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும் நமக்கு. அடுத்தது அன்யூட்டி பிளான்ஸ். அதில் பாருங்கள், ஸோ லிக்விடிட்டி இமிடியேட்டாக பண்ண முடியாது, ரிட்டர்ன்ஸும் லோவாக இருக்கும். ஒரு பர்சன் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த பாலிசி லேப்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டை நாமினிக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குமே தவிர அவர் அந்த கேபிட்டலை என்ஜாய் பண்ண முடியாது. இது அன்யூட்டியில் ரிட்டர்ன்ஸையும் நம்ம ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அடுத்ததாக நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னாக்கா ரியல் எஸ்டேட். நான் ரியல் எஸ்டேட்டில் ரெண்டல் இன்கம் மூலயமா நான் என்னுடைய மாதாந்திரத்துக்கான ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த இடத்துல எதெல்லாம் நம்ம சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ரிட்டர்ன்ஸ். அதே போல் லிக்விடேட் உங்களால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அதே போல் ஹை மெயின்டெனன்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ், டாக்ஸேஷன்ஸ், இதெல்லாம் பெரிய ட்ராபேக்காக இருக்கும். நீங்கள் யார் ரெண்டலுக்கு வைக்கணும், எந்த டைமில் அவங்கள நீங்கள் அவங்க வெளியே போவாங்க, ஸோ வேறு யார் நம்ம ரீப்ளேஸ், இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இது எல்லா அன்சர்டனிட்டியும் நீங்கள் வயசான காலத்தில் ஹேண்டில் பண்ண முடியுமா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நமக்கு ஒரு ரெண்டல் இன்கம் அப்படின்னும் போது ஒரு பர்சன் அதை ப்ராப்பர்ட்டியை வச்சுருக்கவர் இறந்து போயிட்டாருன்னா இமிடியேட்டாக லீகலாக தான் போகுமே தவிர, ஸோ அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை லிக்விடேட் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடையாது. இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்க சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது எஸ்டபிள்யூபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் எஃப்டிஸை விட. அதே போல் லிக்விடேட்டர் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ நீங்கள் எப்போ வேணும்னு நினச்சாலும் நீங்கள் லிக்விடேட் பண்ண முடியும். டேக்ஸ் எஃபிஷியன்ட்டி இருக்குது. அதே போல் கேபிட்டல் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. கேபிட்டல் ஓவர் த பீரியட் அப்ரிசியேஷனும் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எனக்கு மந்த்லி வேணும், இயர்லி வேணும், ஆஃபர்லி வேணும், எது வேணாலும் நீங்கள் அந்த இன்ஃப்ளோஸ் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே அட் இஸ் யோர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியான, டிரான்ஸ்பரன்சியான, அதே போல் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கிறது தான் இந்த எஸ்டபிள்யூபி. இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் யார் இன்வெஸ்டராக இருக்காங்களோ அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நாமினிக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பெனிஃபிட்ஸ் அப்படின்னும் போது இதுக்கான பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஹியூஜாக இருக்கனால இந்த கம்பேரிசனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் இது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்றனால தான் இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஒரு இல்ஸ்ட்ரேஷன் சொல்கிறேன். 2014 2024 வரையும் உங்களுக்கு அந்த 10 இயர்ஸுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க எஸ்டபிள்யூபி எப்படி இருக்குன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு 30 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க மந்த் ஆன் மந்த் 15,000 வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க அந்த 10 இயர்ஸில் 18 lakhs வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 89 lakhs இருக்கும். அந்த ப்ராஃபிட் போக அவங்க கையில் இருக்கிறது பார்த்திங்கனாக்கா அந்த 18 lakhs இல்லாமல் 71 lakhs அவங்க கார்பஸில் இருக்குது. இது சிஏஜிஆரில் பார்த்திங்கன்னா 13% சிஏஜிஆரில் ஒர்க் அவுட் பண்ண டேட்டாஸ் நான் இப்போ உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கோம். அதே போல் உங்களுடைய ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு கன்சிஸ்டன்ட் பேசிவ் இன்கம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளானை சூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு இது நல்ல குட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்.